அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கதைக்கலாம் வாரியர் என்ற பாட்காஸ்ட்க்கு அனைவரையும் வரவேற்கிற. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல யார் யார் இணைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். நம்மளுடைய கீர்த்தனா, சுஜித், பிரியா, ஜெகா, அதுக்கப்புறம் நிலிதா. சரி, போன வாரம் நம்ம ஒரு புத்தகத்தை பத்தி நான் பேசுவா. அந்த புத்தகத்தை தலைப்பு கூட இளவரசி. ஆமா, அந்த புத்தகோட லைக்ஸும் வியூவும் சூப்பரா போனதுல இன்னைக்கு நம்ம என்ன புத்தகத்தை பத்தி பார்க்கணும். அதுக்கு முன்னுக்கு போட்டுருமா போடுங்க காட்ட. இன்னைக்கு நம்ம என்ன புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் பாப்போமா? ஒரு நடிகை பார்ப்போமா? போன வாரம் நம்ம பார்த்த சம்பாராட்டி இளவரசி அது ஒரு வரலாறு மிக்க நாவலா இருந்துச்சு. அது வந்து ஆனா அதுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது வரவேற்பு ரொம்ப சிறந்த வகையில காட்டுச்சு. இந்த வாரம் நான் பார்க்க போறது கொஞ்சம் மாறுதலா எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது காதல். ஆமா, நம்மளுடைய புத்தகத்தோட தலைப்பு சொன்னா ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறா. அந்த ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாங்க. வித்தியாசமா இருக்கு. இது எப்படி காதல் வருது? அதான் ஒரு நடிகை இது இன்னும் ஒரு டிராமா மாதிரி வரும்போதா இல்ல படத்தை பேஸ் பண்ணிட்டு நமக்கு தெரியல. நடிகை நாடகம் அதனால ஏன்னா நடிகைன்றதும் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. நாடகத்தை எப்படி பார்ப்பாங்க? எங்க இங்க ஒரு குழப்பம் இருக்கே. இதுல எப்படி ஒரு காதல் வருது? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விய தெளிவா நம்ம பதில் கேட்கணும். எப்படி வருது? சரி, பொதுவா அந்த காதல்ன்றத நம்ம வெவ்வேறு கோணங்கள்ல பார்ப்போம். ஒவ்வொரு ஆளுக்கும் காதல் பத்தியான தனித்தனி கோணங்கள்ல இருந்து கருத்துக்கள் இருக்கும். அதாவது ஆமா, அந்த மாதிரி இந்த கதையிலயும் இரண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அதாவது யாரு பாத்தீங்கன்னா ரங்கா, கல்யாணி. இவங்க ரெண்டு பேரும் ஆண் பெண் என்ற பாகுபாடுன்னு இருந்தாலும் இந்த இருவருக்குமே வந்து வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. அதாவது எது பத்தி பாத்தீங்கன்னா காதல் பத்தின வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. இந்த ரங்காவும் கல்யாணியும் யாரு? ரங்காவும் கல்யாணியும் தான் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரங்கள். சரியா? சரி, நீங்க முதல் ரங்கா கல்யாணி இரண்டு கதாபாத்திரம் பத்தி சொன்னீங்க. அவங்களுடைய ரோல் என்ன இந்த கதையில? சரி, கல்யாணி பாத்தீங்கன்னா வந்து கல்யாணி வந்து ஒரு நாடக மேடை நடிப்பவளா வந்து இந்த கதையில படைக்கப்பட்டிருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா ரங்கா வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த மேடை நாடகம் நடிக்கும் போது இந்த கதையெல்லாம் எடுத்து விமர்சனம் செய்யக்கூடியவர். சரி, இவங்க வந்து நாடகம் நடிக்கிறாங்க, இவர் விமர்சனம் பண்றாரு. சரி, இருவரும் எப்போதும் பார்த்துக்கிற ஒரு நபரத்துல இருக்காங்க. சரி, இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? அதாவது பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் வச்சா என்ன நடக்கும்? காதல் உண்டாயிருக்கு. சரி, இவங்க இரண்டு பேரும் சந்திக்கும் போது காதல் வயப்பட்டுறாங்க. காதல் வயப்பட்டோன்னு என்ன நடக்குது? இந்த காதலை அவங்க கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறாங்க. சரி, இப்ப உள்ள காதல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு பாக்குறாங்க, இன்னும் 2 மாதத்துல வேற பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே வரிசையா உடைய மாத்துறது மாதிரி வந்து காதல் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க காதல் அந்த மாதிரி இல்லை. அதை பார்த்தோன்னே கல்யாணம் வரைக்கும் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அப்பதான் பாத்துக்கோங்க, புனிதமான காதல் தான். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாணி இருக்காங்களா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நாடக கம்பெனியை வந்து எடுத்து நடத்துறாங்க. இந்த நாடக கம்பெனி எடுத்து நடத்துறது வந்து ஒரு சுலபமான விஷயமா? கஷ்டமான விஷயம். அதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். நிறைய நம்ம ஒண்ணா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கும். சரி, இதெல்லாத்தையும் ஒன்னா கல்யாணி மட்டும் பாத்துக்காம இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளு நியமிச்சு அதை பாத்துக்கிற மாதிரி வழிபடுறாங்க. அதுக்கு ஒரு கதாபாத்திரம். அவர் பேர் என்னன்னா பாத்தீங்கன்னா அண்ணாசாமி. இவரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில உள்ள எல்லா விஷயமும் எல்லா வேலையும் அவர் பாத்துக்கிறாரு. அவர் தலைமையில தான் இருக்கு. சரி, இதுக்கு இடையில அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெண் வந்து வேலைக்கு வராங்க. சரி, அந்த பெண்ணோட பேர் யாரு கேரக்டர்? புது கேரக்டர். அவங்க பேர் என்ன இருக்கும் வச்சுக்கலாமா? இல்ல, கண்டிப்பா இது ஒரு பழைய கதையினால கண்டிப்பா அந்த பழைய காலம் எந்த காலத்துல 90களில் உள்ள காலத்துல நினைச்சுக்கோங்க. அப்போ உள்ள காலத்துல நாடகம் வைக்கிறாங்க பாருங்க, நாடகம் எடுத்து நடத்துறாங்கன்னா இப்ப கூட இன்னும் இந்தியாவுல கூட நாடகம் நடத்துற. எங்க ஊருக்கு திருவிழா கூட நாடகம் நடத்துறாங்கன்னா அந்த 90 கேட்டகரி வரும்போது எங்க அம்மா அப்பா பேரு சரி நானே சொல்லிடுவா. இது ஒரு நல்ல விஷயம். அவங்க பேர் வந்து பட்டம்மா.
சரி, இந்த பட்டம்மாள் யாரு பாத்தீங்கன்னா கல்யாணி வீட்டுல வந்து வேலை செய்யறவங்க. பட்டமானாலும் பெருமைக்கு பட்டம்மாள் பட்டம்மாள். சரி, இந்த பட்டம்மாள் வந்து இவங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண பெண்கள் தான். இவங்களுக்கும் நம்மளுக்கு வயசு ஆக ஆக அந்த காதல் உணர்வுகள்லாம் வரும்ல. ஒரு நிமிஷம், அந்த பட்டமாலு இப்ப வந்து இளைய பெண்ணு பட்டமாலு பேரு வைக்கல. சரி, இந்த வயது மாற்றம் அடைய நம்மளுக்கும் அந்த காதல் உணர்வுகள் கண்டிப்பா வர செய்யும். நம்ம எல்லாமே வந்து மனிதர்கள். சரி, அந்த உணர்வு இருக்கிறது வந்து சகஜம்தான். இப்ப இந்த பட்டம்மாள் வந்து யார் மேல காதல் வயப்படுறாங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க? மேனேஜர் தான். சரி, இந்த கம்பெனில ஒரு அண்ணாசாமி மட்டும் தலைமையில வேலை செய்ய மாட்டாங்க. அவர் கீழே நிறைய பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. சரி, அதுல ஒரு ஆண்மகன் தான் பார்த்து அவங்க காதல் பண்ணாங்க. அவர் பேர் வந்து தாமு. ஆனா இவங்களோட காதல் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தாமோனது எழுந்திருக்கேன். சரி, இவங்களோட காதல் எப்படி இருந்திருக்கும்? பழைய காலத்து காதல் சரி எப்படி எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பழைய காலத்து காதல்னா ரொம்ப தெய்வீகமா தான் இருந்திருக்கும். இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? அவங்க தாமு கிடைக்கலன்னா உயிர் எழுந்துருவேன், நான் உயிரை வந்து இது பண்ணிப்பேன் சொல்லி செஞ்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணு தோணுது, அது சொன்னா சொல்ல வேண்டாம். இன்றைய காலத்துல அது ஒத்துவரதுதான். ஆனா அந்த காலத்துல அவங்க உண்மையா இருக்காங்க. அப்படி வந்து ஒருத்தி எனக்கு புரியுது. ஆனா என்னன்னா உயிரை விட்டுருன்னு சொல்றது அந்த காலத்துல ஒத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, நீங்க அப்படி வரீங்க. இந்த காலத்துல அது ஒத்து வர்றது வாய்ப்பு இல்லை. இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டா அது ரொம்ப சகஜமா போச்சு காதல் திருமணம். ஆனா முன்ன உள்ள காலகட்டத்துல தெரியல, குடும்பத்துக்குன்னு ஒரு வரைய இருக்கும். சரி, அதை தவறி போனா பெற்றோர்கள் வந்து அதுக்கு மேல கடுமையா நடந்துப்பாங்க. இந்த கதையில வந்து பட்டம்மாளோட அம்மா எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கடுமையா, எப்படி சொல்றது, ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. இந்த மாதிரி காதல் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது, ஏத்து கொள்ளாத அந்த மனம். அப்படி இருக்கும்போது இவங்க உயிர் இழந்துருவேன்னு சொல்றாங்க. உயிரே இவன் கிடைக்கலன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத போது 2 நபர்கள் அவங்களுக்கு வந்து உதவி செய்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கல்யாணியா ரங்கணுமா? ஆமா, கல்யாணியா ரங்கணும். அவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா? சரி மேல சொல்லுங்க. சரி, கல்யாணியும் ரங்காவும் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க காதலுக்கு வந்து உதவி பண்ணி இவங்க திருமணம் சேர்த்து. சரி, இவங்க கல்யாணம் பண்ணி வச்சோன்னா ரங்கா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு வியப்பா பாக்குறாரு. இந்த விஷயத்தெல்லாம் வியப்பா பாக்குறாரு. அதாவது என்ன ஒரு காதலுக்காக உயிரே இழக்கிற நிலைமைக்கு அவ வந்துருவாளா, அவ்வளவு அந்த அளவுக்கு அவ வந்து அந்த நபர் மேல காதல் பயப்பட்டிருக்காளா அப்படின்னு கேட்கும்போது கல்யாணி வந்து இந்த இதுல எப்படி ஜெயகாந்தன் படிச்சிருப்பாருன்னா, ஜெயகாந்தன் கதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெண் கதாபாத்திரம்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு பலமுள்ள பெண்ணா வந்துதான் படிச்சிருப்பாரு. ஒரு நிமிஷம், நம்ம பாதி கதைக்கு வரல, ஏறக்குறைய ஆரம்பிச்சு ஒரு போல போயிருக்கு. ஆனா இந்த புத்தகத்தை எழுதுனது யாருமே சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் நான் இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்கு சொல்றேன், அதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்களேன். மூழ்கிட்டோம். கதை எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஐயா ஜெயகாந்தன் ஐயா எழுதியிருக்காரு. அற்புதமான கதைகளா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான எழுத்தாளர். அவர் பாத்தீங்கன்னா நிறைய விருதுகள் வந்துருக்கு. இப்ப நம்மளும் இளம் வயதுல நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா கதைகள் நாவல்கள் எழுதி கொண்டுதான் வரீங்க. ஆனா இவரை காட்டிலாம் நம்மளாம் வந்து ரொம்ப நம்மளாம் ஒரு ஆரம்பி கூட இல்லை. நம்ம அவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். அவர் பார்த்து அவர் எப்படி எழுதுறது அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் கதையை விட்டு எங்கேயும் போய்கிட்டு இருக்கும் போல. வேலை செய்வோம். சரி, இப்ப வந்து இந்த ரங்கா வந்து பட்டம்மாள் வந்து ராமமலை சொல்லி காதல் வந்து பார்த்துட்டோன்னா இவருக்கு வந்து ஒரு உணர்வு வரும். என்னன்னா இந்த உணர்வை வந்து போயிட்டு யாருக்கிட்ட பகிர்ந்துப்பாருன்னா கண்டிப்பா மனைவி கிட்ட தான் பகிர்ந்து. மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பாருங்க இளம் வயதுல இந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு கண்ணோட்டத்தை தெரிச்சிருக்கு காதல் மேல, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு மனைவி கிட்ட அதை போய் கேட்பாங்க. ஏன்னா மனைவி கிட்ட தானே எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துப்போம். கேட்கும் பொழுது நம்மளும் நம்பி சேர்த்து
திருப்பி வாங்கி வந்துருவோம். சரி இப்ப என்னதான் ஆச்சு? கலைஞனி வந்து என்ன சொல்லியிருப்பானா, பட்டமல் இதெல்லாம் பண்றது வந்து காதலால் அல்ல, அவ பண்றது மூடத்தனம் முட்டாள்தனம் அப்படிதான் அவ சொல்றா. இதுல இந்த என்ன ஆரம்பிக்குதுன்னா, இந்த கணவன் மனைவி இதுல உறவுல வந்து சண்டை புகைய ஆரம்பிக்குது. புகைஞ்சு என்ன ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா, ஆணுக்கு காதல் பத்தி ஒரு கருத்து இருக்கு, பெண்ணுக்கு காதல் பத்தி ஒரு கருத்து இருக்கு. இந்த இரு பாலினத்திற்கும் வெவ்வேறு கருத்துகள் இருக்கு காதல் பத்தி. சரி, இந்த 2 வெவ்வேறு கருத்துக்களை தான் வந்து மையமிட்டு இந்த கதையை வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்காரு. கருத்துகளா? 2 பேருக்கும் வெவ்வேறு கருத்துகளா? அதான். ஆமா, கதையோட திருப்பு முனையே இங்க தான் ஆரம்பிக்குது. திருப்பு முனையா? அந்த கதையில என்ன திருப்பு முனை இருக்கு? இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ புக்கை வாங்கி படிங்க.